அழகு நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 6 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிவு சாப்பிடணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கன் நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதையை புரியும். சரிங்க, நம்ம கதை போகலாமா? இப்போ இந்த எபிசோடில் என்னப்பா சாய் டியாங்வும் நான் வந்தவொடனே நோட்டீஸ் பண்ண என்ன உன்னோட இந்த வருஷம் டீமில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஒருத்தன் ஜாயின் பண்ணியிருக்கான் போல. பார்க்கவே நல்லா சின்ன பிள்ளைங்களாட்ட தான் இருக்கீங்க. ஓ, சின்ன பசங்களாட்ட தெரியுமா? இவன் என்னதான் பார்க்க சின்ன பையனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர் உங்களே இந்த ரவுண்டில் சூற விடுவான் தெரியுமா? இரவும் ஏன் இப்படி புகழிடுற அப்படின்ற மாதிரி பார்க்க பரவாயில்லையே. உனக்கு ஜோக் பண்ணவும் நல்லாவே தெரியுது. அது ஓடுறதுல ஃபர்ஸ்ட் காமிங்க. இந்த வருஷம் எங்களுடைய ஸ்டார் ஆட்டம் ஒரு பையன் எங்கள் டீமில் சேர்ந்துருக்கான். அவனும் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் தான். அவன் கலக்கிறானா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா கிம்முக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே எதுக்காக எனக்கு இவ்வளோ ஃபீல் ஆகுது? அந்த பையனை பார்க்கும்போது எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்து அவன் எனக்கு முக்கியமான மாதிரி தோணுது. பார்த்தா லைட்டா என்னும் எட்டி பார்க்க நான் எதுக்காக பயப்படுறேன்? அவனும் நானும் சேம் கிரேடு தான். அப்படி இருக்கும்போது நான் பயப்படக்கூடாது. என்னதான் இங்க நடக்குது? என்னடா ஆச்சு இப்படி கத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவனுங்களும் கேட்க. இல்ல, எனக்கு ஏதோ பயம் உள்ள தோணுது. பட் ஆனா அதை போய் அவங்ககிட்ட நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போயிட்டு இங்க பாரு, நீ எதுக்காக அந்த மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியல. பட் ஆனா கொஞ்சம் ஸ்டேடியத்துக்கு வெளியே வரியா? உங்ககிட்ட தனியா பேசி ஆகணும். எதுக்காக என்ன பார்த்து இப்படி முறைச்சிட்டு இருக்கேன்? எனக்கு ரொம்ப எரிச்சல் எடுத்தது. ஒன்னு இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேனா இல்லைன்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவனும் முறைச்சு பேசிட்டு இருக்கேன். ஹீரோவோட சீனியர்ஸ் எல்லாமே ஆஹா 2 காம்படிஷனுக்கு இடையில இப்பியா ஃபைட் ஆயிடுச்சு, வா வேற லெவலில் தான் சண்டை போயிட்டு இருக்குது, பக்கா தான் அப்படின்னு இவனுங்க பார்த்துட்டு இருக்கேன். ஜின்வோ கொன்றாதரா அவனை அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றானுங்க. ஜின்வோ காம்படிஷன் அப்போ யாரையும் கொல்றத அதை மட்டும் கொண்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் காம்படிஷன்ல உன்னால கலந்துக்க முடியுது. என்ன ஓகேவா? கவலைப்படாதீங்க, எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ப்ராமிஸ் பண்ண ஜிம்போ. கண்டிப்பா ப்ராமிஸ் பண்றேன். நல்லபடியா மனசு விட்டு பேசிட்டு வாங்கன்னு அப்படின்னு அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் அந்த தந்து ஸ்டேடியத்தோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மறையிற மாதிரி போயிடுறானுங்க. என்ன காரணத்துக்காக நீ அப்படி என்ன பார்த்துட்டு இருந்த? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கியா? என்ன ரொம்பவே என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரி அவனை ஹீரோவை பிடிச்சி கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள ஆஹா திரும்பவும் இவனை பாக்குறேன் பாலம் பாலு அப்படின்னு டஸ்கும் சொல்ல ஈகிரிஸும் பரவாயில்லையே ஒரிஜினல் அயன் என்னமோ உயிரோட இருக்கான். பெருவான் வாடா மச்சான் அயனை உனக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். நமக்கு பெல்லியனும் மைலேஜ் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த பெல்லியனுடைய டீச்சிங் எப்படி இருக்குன்றது அவனுக்கு நிரூபிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவன் கண்கலங்க ஆரம்பிக்கிறான். என்ன இங்க நடக்குது? நான் ஏன் இவனை பார்த்து கண்கலங்கிட்டு இருக்கேன்? இதுக்கு முன்னாடி எனக்கு நீண்ட நாள் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவனும் அழுதுக்குன்னு அப்படியே மொட்டி போட்டுறான் ஹீரோ முன்னாடி. நான் யாரு, எனக்கு எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹீரோவும் ஆஹா இவன் இதுக்கு முன்னாடி என்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸ்ல ஒருத்தனா இருந்தான், இப்போ ஹியூமனா இருக்கான். அதனால அப்போதைய உள்ளுணர்வு இப்போ தோணுதுன்னு நினைக்கிறேன். கட்டாயமா இந்த இடத்துல இவனை தனியா விட்டு போனதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு நிமிஷம் நில்றா அப்படின்னு தன்னுடைய சட்டையை கிழிச்சு அவனை பார்த்துட்டு இருக்கான். இந்த ஃபீலிங் என்ன? ஒரு அன்பு அவன்கிட்ட வெளிப்படுத்தணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி அவனும் ஏதோ சட்டையெல்லாம் கீச்சிட்டு போய் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ டேய் உனக்கு என்னடா ஆச்சு இப்படி நடந்துங்கிற மாதிரி பாக்குறான். என்னடா நீ பேசிட்டு இருக்க? அதுவா அது எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு என்னன்னா நம்ம கிம்மு வந்து ஆயனா இதுக்கு முன்னாடி அவனுக்கு வேலை பார்த்துருக்கான் சர்வெண்டா. அப்படி இருக்கும்போது அந்த சர்வெண்ட்டும் மாஸ்டருக்கும் இடையில அந்த ரிலேஷன்ஷிப் தான் இப்போ திரும்ப அவனுக்கு வெளிப்படுது. ரொம்பவும் பாசக்கார பையனா இருந்திருப்பான். அப்போ ஹீரோவோ ஒரு சொடக்க போட்டு அவனுக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறான். எங்க பாரு என்ன நடந்துச்சுன்னா நீ ஃபைட்ல என்ன தோக்கடிச்சு நிரூபிச்சுட்ட. அது மட்டும் இல்லாம நான் தான் உன்னுடைய அப்பாவோடைய ஃப்ரெண்டோடைய பையன். நீ இப்போ என்னுடைய ஃப்ரெண்டுன்ற ஒரு நிரூபிச்சு கூலன்றதை நிரூபிச்சுட்டேன். இன்னமும் நல்ல பர்சனா இந்த நிரூபின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே மயக்கப்பட வச்சு ஹீரோவும் இப்போதைக்கு இவன் இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ஷேடோ ஆர்மிலையும் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு ஹியூமனா அவன் இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையை அவன் வாழட்டும். இப்போதைக்கு நான் இந்த வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹீரோ போன பிறகு ஆமா என்னாச்சு எனக்கு, நான் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜூனியர் ஹை லெவல் பிலிமினரிய காமிக்க அதை ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷம் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டேடியம் காமிக்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜெலனரோட வீட்டுக்கு வந்து அந்த டேவிட்டும் போயிருக்காரு. ஜெலனர் உள்ள இருக்கீங்களா? வாங்க வாங்க டேவிட். பரவாயில்லையே இன்னைக்கு சாப்பாடு எதுவும் பிரமாதமா சமைச்சிருக்கேன் போல, ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இன்னொரு முறை நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு. என்ன விஷயமா இந்த தடவை வந்திருக்கீங்க? முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். நீங்க சொல்ற அந்த காட் ஆஃப் தி டெத் திரும்பி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ அதுவா? அதுக்கப்புறம் அவனுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்க ஃபர்ஸ்ட் நீ கேட்ட கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? ஆமா அவன் வந்துட்டாரு தான். அப்புறம் நீ கேட்க போற 2வதுக்கான கேள்விக்கு ஆன்சர் நோ தான். நான் இன்னும் கேட்கவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்ன்றது. பாஸ்ட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பா சந்திச்சிருப்போம் டேவிட். பட் ஆனா எதுவுமே கேட்க
கேட்காம இப்போ வாழ்றது மட்டும் தான் நமக்கு நல்லது. இதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கினா உன் தலை தான் வெடிச்சு போயிடும். பரவாயில்ல, எனக்காச்சும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன நம்பி இந்த இடத்துக்கு வந்து கேட்டிருக்கிய. ஆனால் அதை கூட இந்த இடத்துல எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுன்னு வந்திருக்கல. ஆனால் ஜெலனர், அதை நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. அந்த பையன் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா யாரோ ஒருத்தன் நம்ம கண்ட்ரி அழிக்க வந்த கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருக்கேன். இப்போ எக்ஸாக்டா நீங்க சொன்னது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்பனா ஆல்சோ உங்ககிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கான், அது நடந்தது எல்லாமே? ஆமா இருக்கு, நான் அதை பார்த்தேன், கண் கூடவே பார்த்தேன். அந்த பையனுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட வெவ்வேறு விதமான மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அவன் கூட நின்று இருந்துச்சு. ஏதோ ஹியூமானிட்டியை காப்பாத்துறதுக்காகவே அந்த பையனோடைய ஆர்மியை இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கிற மாதிரி எனக்கு அவனுடைய பார்வை தெரிஞ்சது. பரவாயில்லையே, ஓரளவுக்கு நீ கிட்ட வந்துட்ட. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி நடந்து பார்த்துருக்கேன். இது கேட்டு அவனும் ஷாக் ஆகேன். இதுக்கு முன்னாடியே இதே மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பாஸ்ட்ல பார்த்துருப்போம். என்ன சொல்றீங்க, ஹியூமானிட்டியை காப்பாத்துறதுக்காகவா? ஆமாமா, அந்த பையன் உண்மையிலே ரொம்பவும் முக்கியமானவன் நம்ம வேர்ல்டுக்கு. அதனால அவனை பத்தி இதுக்கப்புறம் ஐடென்டிட்டியை தெரிஞ்சு நம்ம பெரிய பூதாகரமா இந்த பிரச்சனை ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் வந்து கிளம்ப. அப்ப அந்த ஃபுட்டேஜ்ல காட்டின அந்த ஆள் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவெல்லாம் கிடையாது நம்ம பூமிக்கு. ஆமா, ஆல்ரைட், நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. அதனால நான் கிளம்புறேன். இருப்பா, கிளம்புறதுக்கு முன்னாடி குக்கீஸ்லாம் செஞ்சிருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்டு அதை எடுத்துன்னு போறியா? இல்ல எனக்கு வேணாம், நான் இந்த இடத்துல கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை தடவி கொடுக்க. திரும்ப இன்னொரு முறை பார்க்கலாம் மிஸ் ஜெலினர், குட் பை டேவிட் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள இருந்து நம்ம தாமஸ் ஆண்ட்ரேவும் வெளியே வரான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அவங்ககிட்ட பேசுறேன்னா நீ அதை வேணான்ட்ட, அதனாலதான் கம்முனேன்ட்டேன் நான். தாமஸ், நீ மட்டும் பேசியிருந்தேன்னு வச்சியா பெரிய பிரச்சனையா இருக்கும். இதை சாப்பிடுன்னு அவங்ககிட்ட அதுக்கப்புறம் குக்கீஸ் கொடுக்க அவனும் அதை சாப்பிட. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. நீ எதுக்காக உன்னுடைய ப்ரெடிக்ஷன் மூலியமா என்ன ஒரு தடவை காப்பாத்தின திரும்ப? என்ன உன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நீ ரொம்பவும் நல்லவனா எனக்கு தெரிஞ்சு, அதனாலதான். ஆனா நான் தாமஸ் ஆண்ட்ரே ரொம்பவும் பேட் பாய் இல்ல. ஆனா டேவில், யூஎஃப்ஓ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட என்ன சம்மந்தப்பட்டு பார்க்காத. இல்ல, எதுவா இருந்தாலுமே என்னுடைய ஃபியூச்சரை வச்சு தான் நான் சொல்லுவேனே தவிர வேற எதுவுக்காகவும் கிடையாது. அதனால கண்டிப்பா எனக்கு தெரியும். இப்போ அந்த பையன் நம்ம உலகத்தை தான் காப்பாத்திட்டு இருக்கான். சம்டைம்ஸ் நீ காமெடி பண்றப்ப நல்லாவே, ஆனா என்ன சிரிப்பு தான் வர மாட்டேங்குது. அடுத்த கட்டமா இந்த வேர்ல்டுல என்ன நடக்க போது அவன் காப்பாத்தி ஒரு ஹீரோவா என்ன பண்ண போறான் அவன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது அவனுடைய விருப்பம். பட் ஆனா அந்த பையன் இப்போதைக்கு தன்னுடைய இளமையான வயசை அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் அதுக்கப்புறம் பத்தலம்ப சாயமா பாக்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்கான். அவனும் இவனை பார்க்க. அதோட இந்த இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புறம் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும் போறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சவங்களுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.